ஆந்திராவில் இருக்கிற திருப்பதியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை அந்த ஆந்திராவின் முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படி அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு சொன்னால், ஆந்திராவில் திருப்பதி போகாத மக்களே இருக்க மாட்டாங்க, கேள்விப்படாத மக்களே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான இடம் திருப்பதி. இங்கே தயாரிக்கிற லட்டு ரொம்பவே உலக புகழ் பெற்றது. உலகத்துலேருந்து எந்த மூலைக்கு திருப்பதிக்கு வந்தாலும் லட்டு வாங்காமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு திருப்பதி லட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருள். இந்த லட்டை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டு தயாரிக்கிறாங்க திருப்பதியில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 640 ஊழியர்கள் அந்த லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுறாங்க. லட்டு செய்கிற இடத்துடைய பெயர் பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டு லட்டு அப்படின்வாங்க. இந்த லட்டு கிட்டத்தட்ட 2ஆம் தேதி ஆகஸ்ட்டு மாதம் 1715ஆவது வருஷத்துலேருந்தே தயாரிச்சிட்ருக்காங்க லட்டு. கிட்டத்தட்ட 309 வருஷமாக இந்த லட்டு விற்பனை திருப்பதியில் ரொம்பவே அமோகமாக நடைபெற்றுட்டு இருக்குது. பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இந்த லட்டு விற்பனை திருப்பதியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, 1984 அந்த 85 86 அந்த காலகட்டம் வரைக்குமே மரக்கட்டையில் தான் லட்டு அது நெருப்பு வச்சு அந்த லட்டு தயாரித்தாங்க, மரக்கட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு கேஸ் அடுப்பு அது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு பிரபல பணக்காரர், இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரர் அம்பானி அதுக்கு மிஷினெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னெல்லாம் அந்த நாளில் அந்த செய்தித்தாள்களில் தகவல் வெளியாச்சு. இப்போ என்ன நடந்தது இந்த லட்டு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் என்னென்னா, இப்போ ஆட்சியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த லட்டில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்னி கொழுப்பு, இது 3ஐயுமே அவங்க இந்த லட்டில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க, இது எங்கள் மேலே ஒரு பழி வாங்குகிற ஒரு எண்ணம், எங்கள் மேலே ஒரு வீணாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது லேபில், ஆய்வகத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது லட்டில் திருப்பதியில் கொடுக்குற லட்டில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்னி கொழுப்பு, இது 3மே கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வகத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த லட்டு விவகாரத்தில் இந்த நெய்யிக்கு பதிலாக இந்த 3 கொழுப்பு, எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்காங்க. இது மெயினாக கலந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், முழுமையாக நெய் அது தயாரித்து கொடுத்தாங்க அப்படின்னா செலவு அதிகமாகும். ஆனால் பாமாயிலில் இந்த கொழுப்புகளை கொஞ்சமாக கலந்தாலும் நெய்யிக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கொழுப்பு மட்டும் போட்டாலே ரொம்ப ரேட்டு கூடுதல். ஆனால் இந்த பாமாயிலில் இந்த கொழுப்பு, அதாவது மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு கொஞ்சம் கலந்து லட்டு தயாரித்தா செலவு குறையும் அப்படின்னு திட்டமிட்டு தான் இதை இந்த ஊழல் நடக்கணும்னு திட்டமிட்டு இவங்க மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க. ஏன்னா இந்த தேவஸ்தானம் போகிறவங்க இந்த லட்டை ரொம்பவே புனிதமாக கருதுவாங்க. ரொம்ப புனிதமான ஒரு பொருள் போல் அதை கருதுவாங்க. அதே போல் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க நிறைய பேர், மாட்டு இறைச்சி, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிடாதவங்க எவ்வளோ பேர் இந்த திருப்பதி லட்டை வாங்கி சாப்பிட்ருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும். இப்போ அவங்க சாப்பிட்டதெல்லாம் எதில் போய் கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாட்டு கொழுப்பு, எல்லா கொழுப்பையும் கலந்து தான் அவங்க அந்த லட்டோடு கலந்ததுனால அதையும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் பிராமின்ஸ் இருப்பாங்க, இல்லை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற சிலர், வயசான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான்வெஜ் நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்றவங்களாம் இந்த லட்டை சாப்பிட்ருக்காங்க. அப்போது இவ்வளோ இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் அங்கே கொடுத்த, அதாவது அந்த
திருப்பதிக்கு வந்து கடவுளை பார்க்குறதுக்காக வரிசையில் நிற்கிறவங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரம் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கிறவங்களுக்கு, வரிசையில் நிற்கிறவங்களுக்கு இலவசமாக அன்னதானம் கொடுப்பாங்க. சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸு, இது போல் சின்ன சின்ன சிற்றுண்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் கூட வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆந்திர முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எதிர்க்கட்சியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் லேபில் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆய்வகத்தில் இவங்க வந்து மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்னி கொழுப்பை தான் இவங்க லட்டில் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நாளாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. புனிதமாக கருதுகிற லட்டு, அதில் இத்தனை கலப்படம். அதை தான் இந்த பதிவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன்.